இப்ப பாத்தீங்கன்னா நான் பிரான்ஸுக்கு போய் கொண்டிருக்கேன். ஆனா போற இடத்துல ரோட்டு வரி கட்டணும். பகல் கொள்ளை அடிக்கிறாங்க. அந்த பச்சை அம்புக்குறி வளர்த்துது அதெல்லாம் போகணும். இப்ப போறாங்க அங்கால கட்டுறதான் அந்த பக்கம். இப்ப இந்த 3 எதனாலும் போடலாம். இதுல காட்டும் கொடுக்கலாம், கேஷும் கொடுக்கலாம். நான் இன்றைக்கு கேஷ் போட போறேன். முந்தி இதுக்கு லாக்கில் இருக்கிறவங்க இப்ப ஒருத்தரும் இல்லை பாத்தீங்களா? ஒருத்தர் எங்க ஆளு இல்லை. எவ்வளவு ஒன்று தெரியல பாப்போம். எவ்வளவு முன்னால ஒரு காரம் ஓட்டுது. இங்க காசு கையில ரெடி கடை இப்ப கட்டத்து விட்டேன். சரி மறந்து போன இப்ப கட்டதில்லை. இப்ப டிக்கெட் எடுக்கும். டிக்கெட் எடுத்தாச்சு. இனி இப்படியே போய் அங்கே கொஞ்சம் ஓடி முடிகிற இடத்துல வேற ஒரு டோல் கேட். அதுல காசை போட்டு கட்ட முடியும். நான் இதுல கட்டுறேன் மாதிரி இதுல கட்டுறாக்கெல்லாம் அந்த இருக்கு போறது. இதுலாம் ரோட்டு கோடு இருக்காது. கட்டவாட்டில் ஓடி அங்க உயர வண்டியா இருண்டு போச்சு. நான் அன்றைக்கு படிக்கிட்டு வரேன். அங்க கிட்ட போய் கட்டுற அளவுல காட்டுறோம். என்ன கட்டுறோம். ஓகே இப்ப பாத்தீங்கன்னா நாடு ரோட்ல கொஞ்சம் ஓய்வு எடுக்கிறாக்கு இறங்கி நிக்கிறோம். அவங்க எல்லாரும் நல்ல காரணி ஓய்வு எடுக்கிறாக்கு இறங்கி சும்மா கடைகளில் ஆட்களே இல்லை. எடுத்து இப்ப நாங்கள் இந்த கழிவறைக்கு இருக்க போட்டு வரோம். ஓகே மெக்டொனால்ட்ஸ்ல ஆர்டர் பண்றதுன்னு வச்சுடுங்க. கணக்கு ஆக்கள் இல்லை. 2 வடியா அவ்வளோ ஆக்கள் இல்லை. இதுல மெக்டொனால்ட்ஸ் ஆர்டர் பண்ணி போடலாம். பகல் நேரம் வந்தா எல்லாத்துலேயும் வாங்க. இன்றைக்கு ஃப்ரீயா இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா காஃபி அடிச்சு குடிக்கிறோம். காஃபி மெஷின்ல இதுல அட்டியை தேய்த்து போட்டு காஃபி எடுத்து குடிக்க வேண்டிய. இப்ப நாங்க வெளியில போகிறோம். இதுல இதான் இப்ப நாங்க சாப்பிட்றதுக்கு வேண்டிய. இதுக்கு என்ன சும்மா பாருங்க. வெளியில நல்ல இருட்டாயிருச்சு. இவ்வளவு கடையும் தான் இந்த இதுக்கு இப்ப நான் உள்ளுக்க போனதுக்கு இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா நாங்கள் டோல்கேட் கட்டுற இடத்துக்கு வந்துட்டோம். ஒரு மாதிரி இன்றைக்கு பெருசா வாகனங்கள் இல்லை தானே. நான் இப்ப கேஷ் தான் கொடுக்க போறேன். இப்ப கேஷ் அடையாளம் கிடக்குற அந்த அவரது அடிக்கு தான் வாங்குவோம். இப்ப நான் இந்த லைட்டை கொஞ்சம் நிப்பாட்டேன். ஒரு தடவை தான் இதுக்கு விட போறேன். இப்ப பாத்தீங்கன்னா இதுக்கெல்லாம் விளையாட்டு இருக்கு. அட்டையை இதுக்குள்ள விடணும். அட்டையை இதுக்குள்ள விடணும். காசை இதுக்குள்ள போடும். இது பாத்தீங்கன்னா மிச்ச காசு இதுக்குள்ள வரும். இப்ப 1.20 மிச்சம் வந்துட்டு இப்படி எடுத்துக்கொண்டு போக வேண்டிய. வணக்கம் மக்களே. வந்து நொந்து நூடுல்ஸ் ஆகி இப்ப வாகனத்தை கொண்டு வந்து வாகன நிறுத்தும் இடத்துல விட்டுட்டு இனி தங்கு மறைக்கு செல்ல போகிறோம். என்னால கதைக்கிற கூட ஒரு மேடக்கு ஓகே அறை என்ன இருக்குன்ட்டு அறைக்குள்ள போய் பார்ப்போம். வணக்கம் எல்லாருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா அறைக்குள் வந்தாச்சு. இதுலதான் நான் இன்றைக்கு தங்க போறோம். என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு தொலைக்காட்சி, முகம் பார்ப்பதற்கு ஒரு கண்ணாடி, முகம் பார்க்குறேன். இதான் உங்கள்கிட்ட வந்துட்டு கதை. அப்படியே பார்த்தீங்கன்னா தொலைக்காட்சி போடுவதற்கு
அந்த ரிமோட்டு தமிழ்ல எனக்கு என்ன சொல்லுவாங்க அது. பிறகு என்ன வாசிக்கிறேன்னா லைட்டை போட்டு வாசிக்கலாம், அதில் நீ பாட்டி விடலாம். அப்படியே பார்த்தீங்கன்னா அப்புறம் அதில் சும்மா இதுகள் வைக்கிறாங்க, கொண்டு வர பொருட்கள் வைக்கிறாங்க. இந்த நீங்கள் மதிப்பு கூடின பொருட்கள் ஒன்று தானே இதில் வச்சு பூட்டிடலாம். அது மாதிரி இதில் ஜாக்கெட்டுகள் கூட உருவாக்கிக்கிறாங்க. இதில் ஒரு இது இப்போ நான் இதில் வச்சு சாப்பிட்றேன், சும்மா பசிக்குது. அப்படியே பார்த்தீங்கன்னா இதான் பெட்டு, இதான் நெட்டை படுக்கிறக்கிட்ட. அப்படியே வெளியில் வேறு எவ்வளோ நிறைய கட்டுறது தெரியுது, அதில் போட்டு அப்படியாச்சு. காலம் கூட கலவே இல்லை. இதுதான் பாத்ரூம். கழிவறை பருவம் எவ்வளோ குட்டியாக இருக்கு. இதுதான் சவர் குளிக்கிறதுக்கு. இல்லை இது இதில் ஒரு மூங்கடை வச்சு எப்படி இருக்கு. நிற்கிற விடுதியின் ஒரு பக்கம் எவ்வளோ கட்டுறோம் பார்த்தீங்கன்னா, சின்ன பிள்ளைகள் விளையாடுறதுக்கு இதான் செய்து விட்டாங்க. விளையாடுற இதால போய் பார்த்தா எப்படி தெரியும், இதால போய் பார்த்தா எப்படி தெரியும். இதுதான் விடுதியின் ஒரு பக்கம். இப்போ நான் எங்கே நிற்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய தமிழ் கடை இருக்கிற பக்கத்தில் நிற்கிறது. இதே இந்த இதுக்குள்ளதான் இதில் இருக்கிற எல்லாம் தமிழ் கடை தான். அது 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 எல்லாமே தமிழ் கடை தான். அப்படி இந்த பார்த்தீங்கன்னா இதில் மெட்ரோ போகுது. மெட்ரோ இதுதான் பாரிஸ் சிட்டி. வந்து ஏதோ வாயில வந்தது. அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த இருக்கு, இதுதான் இப்போ நான் இந்த இதில் இது அப்படி வந்திருக்கு. பார்த்தீங்கன்னா அதுக்குள்ள இருக்கிறதுலாம் உடுப்பு கடைன்னு நகை கடை. நான் இப்போ நகையும் பண்ணல உடுப்பும் பண்ணலாம் தான் கொண்டு போகிறேன். இங்க பாருங்க, பரிசுல ரோட்டுக்கரைன்னு என்ன நடக்குதுன்னு. இதை மார்க்கெட் போட்ட உடனே அசையுது. இதான் பாரி. ரோட்டுக்கரை முழுமையே பாருங்க, எல்லாம் உடுப்பு ஆடை 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 அப்படி. இன்றைக்கு கூட எல்லாம் அதுல பாக்க மரக்கறி இதுகள் நடந்தது. இப்பவும் இதாகல. இங்க எல்லாம் வீட்டு பழைய பொருட்கள். 2வது கை போல என்ன 2வது விற்பனை. இஞ்சி வருங்க வடிவா இருக்கு இந்த கட்டுறவன். ஒவ்வொரு மல்ல எல்லா ரோட்டுக்கரையும் முழுக்கலும் ஓடவே நான் கேட்பாங்க. இஞ்சி வருங்க நாய்க்குட்டிகளை எவ்வளவு சில வச்சுனாங்க. அந்த கரைக்கு எல்லா கரைக்கும் 2 ரோட்டுக்கரை முழுமைக்கு பாரிஸ் சிட்டி அவ்வளவு இதா இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா கிட்ட தெரியும். வாகன நெரிசலுக்கு 2 உண்டு. நண்பர்களே, இப்ப பாத்தீங்கன்னா நான் எங்க நிக்கிறேன்டா, இங்கேதான்
சிட்டி இப்ப நான் அந்த போர்ட்ல அப்படி போய் பார்க்க போறேன் என்ன நடக்குது. இதான் பாரிஸ் நகரம். இது என்ன நதி? என்ன செயின் நதியோ? செயின் நதியோ? இப்ப பாத்தீங்கன்னா நான் இப்படித்தான் படகுல போய் பார்க்க போறேன் என்ன மாதிரி இருக்கு. ஓகே, போட் ஏற போறேன். இதெல்லாம் அந்த ஏறி போடுறது, போட் ஏறி போடுறது. இப்படி போட் தான். இதுதான் நதிக்கரை ஓரம். இதுக்குள்ள பாத்தீங்கன்னா பாரிஸ் சம்பந்தப்பட்ட உடுப்புகள், தொப்பிகள் இதுகள் இருக்கு. அப்படி இந்த இருக்கு பார்த்தீங்கன்னா இதுல பாரிஸ் வந்து அடிச்சிருக்கு. இது என்ன இடம் தெரியல. நான் கொடி பறக்குது, பிரான்ஸ் கொடி.